எம்மா உடம்பெல்லாம் நல்லா வலியா இருக்கு. சுத்தமா முடியவே இல்லை. கால் வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது. ம். சரி, என்ன பண்ண, நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். சீக்கிரமா எழும்பிடலாம். இன்னைக்கு அது மாமியார்கிட்ட இருந்து திட்டே படக்கூடாது. டெய்லி என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நல்ல பேர் எடுக்கணும். வேலையெல்லாம் சீக்கிரமா பண்ணி வீடெல்லாம் நீட் பண்ணி துணியெல்லாம் துவைச்சி எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். சரி, உடம்பு முடியலைனாலும் எழும்பலாம். நான் எழும்பலைன்னா பாவம் எனக்கு மாமி எல்லா வேலையும் அவங்க தான் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இன்னைக்கு சீக்கிரமா எழும்பி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். முடிஞ்ச எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் இன்னைக்கு. மருமவான்னு ஒருத்தி இருக்கி, அவளுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை தான். நான் எல்லாம் அந்த காலத்துல எப்படி ஓடி சாடி வேலை பண்ணேன். அவ 10 மணி 11 மணி வரை தூங்கியா. விட்டா அந்த நாள் முழுக்க தூங்குவ போலதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பாப்போம் அவன் எப்ப வாரான்னு பாப்போம். வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, ஒரு அக்கறையுமே இல்ல. நீண்டு நிமிந்து ஒரே தூக்கம்தான். எப்படிதான் ஒரு மனுஷனால இவ்வளவு நேரம் தூங்க முடியுதுன்னே தெரியல. நம்ம எல்லாம் படுத்தாலும் தூக்கம் வரல. என்ன சொல்ல, அவ இந்த வீட்டு வந்தனால அவ தப்பிச்சா. எல்லா மாமியாரும் என்ன போல இருப்பாங்களா? அவ வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவ வந்த பாடில்ல. நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா வேலையை தொடங்குவோம். அத்தை, காலமே எழும்பிட்டீங்களா அத்தை? ஆமா, ஒன்ன போல நான் விடிய விடிய தூங்கிட்டு இருக்கேன். பிள்ளைனா காலம் 5 மணிக்கு எழும்பணும். நீ என்னன்னா 9 மணிக்கு எழும்பி வார. விட்டா இன்னே ஃபுல்லா தூங்கி இருப்ப போல இருக்கு. இல்லை அத்தை, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருந்து. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தான் வந்தேன். ஆமா, இவ ஹெல்ப் பண்ணலைன்னா இங்க ஒரு வேலையும் நடக்காது. நீ இல்லாமலே எவ்வளவு நாள் நான் வேலை பண்ணிருக்கேன். பாதி நாள் நீ லேட்டா தான் வருவ. அத்தை, நீங்க இன்னைக்கு ஒரு வேலையும் பண்ணாண்டா. எல்லா வேலையும் நானே பண்ணி. இல்ல நீ உடம்பு வலின்னு தானே சொன்ன. பேசாம படுத்துரு, நானே எல்லா வேலையும் பார்க்கலாம். உடம்பு வலின்னு அழுது பண்ணியதோட நீ பண்ணாமலே இரு. வா இந்த பாலை குடிச்சிட்டு போய் கிடந்து தூங்கு. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை? ஒழுங்கா கப்ப பிடிங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியல. உன முகத்துல ஃபர்ஸ்ட் டைம் முழிச்சனால எல்லாமே தப்பா தான் நடக்குது. பால் கப் எடுத்தா பால் கப்பு கீழே விழுது, சக்கரை எடுத்தா சக்கரை கீழே கொட்டுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் உனக்கு முகத்துல முழிச்சனாலதான். நீ எழும்பி வந்ததுக்கு எழும்பி வராமலே இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் அத்தை. எனக்கு முடியாத பிறகு நான் எழும்பி வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் திரும்பியும் போய் படிக்கேன். எனக்கு சுத்தமா எழும்பி நிற்க கூட முடியல. நீங்களே இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணுங்க. எனக்கு மொழி எப்படிதான் உன்னை பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போறானே தெரியல. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா நீங்க ஓவரா தான் பேசிட்டு இருக்குதீங்க. நானும் டெய்லி வீட்டில் சண்டை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வருவேன். ஆனா நீங்க என்னட்ட வேணும்னே சண்டை பிடிச்சது போலே இருக்கு. பால் உங்க கை தவறி விழுந்ததுக்கு நான் என்ன அத்தை பண்ண முடியும்? இதுவரை பால் எனக்கு கை தவறி விழுந்ததே இல்லை. எனக்கு 70 வயசு ஆகுது. இன்னைதான் ஃபர்ஸ்ட் டைமா விழுந்திருக்கு. அதுவும் உன முகத்துல முழிச்சனாலதான். அப்போ எனக்கு முகத்துல முழிக்கண்டானே நீங்க கண்ணை மூடிட்டே இருங்க. என்ன, நானே இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணலாம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாண்டான் தான் இருந்தேன். இனி எனக்கு வேலை பண்ற மூடே போச்சு. நான் இனி போய் கிடந்து தூங்க போறேன். கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ. சரி, நீ என்ன பண்ண முடியும்? மருமவனும் சண்டை போட்டுட்டு பெய்யாச்சு. இனி எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியது. மருமவளே, என்ன வந்து காப்பாத்து மருமவளையே காப்பாத்து. நான் வலிக்கு விழுந்துட்டேன். தலையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. மருமவளுக்கு காதே கேட்காது போல இருக்கு. உலகமே அழிஞ்சாலும் அவ எழும்ப மாட்டா இப்போ. எம்மா, என்ன வலி, இடுப்பு வலியா இருக்கு. தலையில செம அடிபட்டிருக்குன்னு நினைக்கி. எம்மா, என்னாச்சும்மா உனக்கு? மூளை பால் கொட்டி கீழே கிடந்தா அது தெரியாம பாலுக்கு மேல நடந்து வலிக்கு கீழே விழுந்துட்டேன். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. எம்மா, அண்ணி எங்க அம்மா போனாங்க? உங்களை அவங்க பார்க்கவே இல்லையா? எவ்வளவு நேரமா கீழே கிடந்துட்டு இருக்கிறீங்க? மக்களை கீழே விழுந்து 1 மணிக்கு கூட எழும்ப முடியாம கஷ்டப்படியே. உனக்கு அண்ணி வந்து ஃபுல்லா தூங்கியது மட்டும்தான் வேலை. நான் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவளுக்கு சாப்பாடு நான் தான் கொடுக்கணும். அவ வேலைக்கு வேலை சாப்பிட மட்டும்தான் வருவா. எம்மா, பையன் எலும்புமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் அண்ணனுக்கும் கால் பண்ணியேன்னு. ஹலோ சுப்பிரமணி, நீ ஆஃபீஸ்லயா இருக்க? ஆமா, ஆஃபீஸில் தான் இருப்பேன். பின்ன பீச்லயா இருப்பேன். நீ பிஸியா என்ன? கொஞ்சம் பிஸி தான். ஆஃபீஸுக்கு வந்தாலே பிஸியாக தான் இருப்பேன். என்னாச்சு? அண்ணா அம்மா இருக்காங்க இல்ல, அம்மா வீட்டுக்குள்ளாடி விழுந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளாடி விழுந்து அண்ணியை நிறைய நேரமா கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அண்ணி வெளியிலே வரலையா, ஒரே தூக்கமா. இன்னைக்கு ஒரு வேலையுமே பண்ணி கொடுக்கலையாம். அம்மாக்கு உடம்பெல்லாம் ஒரே வலின்னு சொல்லியாங்க. ஏதாவது அடிபட்டிருக்கான்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். நீயும் வாரியா அண்ணா? என்ன, அம்மா கீழே விழுந்துட்டாங்களா? நெட்ட வெளியிலே வரலையா? நேற்று நைட்டில் இருந்தே சொன்னா அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும், பாவம் எல்லா வேலையும் ஒத்தை பண்ணியாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்படி பண்ண சான்ஸே இல்லையே. உண்மையாதான் அண்ணா சொல்லி அண்ணி உங்க பக்கத்துல வச்சு நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாயே நல்லா கொடுமைப்படுத்துவாங்க போல இருக்கண்ணா. அம்மா பாவம், நான் வரும்போது நல்லா அழுதுட்டே இருந்தாங்க. சரி, நீ ஃபோனை வை, நான் சீக்கிரமா வாரி வீட்டுக்கு. அம்மா, இனிப்போ சுப்பிரமணி வந்துருவா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் என்ன? அவனாவது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதாவது. அவனுக்கு பொண்டாட்டி என்ன சொல்லியாலோ அதை தான் அவன் கேட்பான். வாமா, நம்ம ஹால போய் உட்காரலாம் என்ன? எம்மா, கை காலெல்லாம் என்ன வலியா இருக்கு. அம்மா கொஞ்சம் பொறுங்க, சுப்பிரமணி வந்ததும் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். அம்மா, இந்த பேகுக்குள்ளாடி 25,000 ரூபாய் இருக்கு. இந்த பேக் இங்கே இருக்கட்டுன்னு. நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அண்ணி மட்டும் தானே வீட்டில் இருக்காங்க. அதனால யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை, இங்கே இருக்கட்டு. சரி மக்களே. எம்மா, உங்களுக்கு என்னாச்சுமா?
கீழே விழுந்து கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. எனக்கு மருமவான்னு ஒருத்தி இருக்கி, அவளுக்கு நான் விழுந்ததும் தெரியாது எழும்புனதும் தெரியாது. ஒரே தூக்கம், காலமே தூங்குன தூக்கம். டிஃபன் சாப்பிட மட்டும் எழும்பி வந்தா. அம்மா அப்போ எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா, இப்போ அதே வேலையா தான் இருக்கு. டெய்லி நான் தான் எல்லா வேலையும் பண்ணணும். வயசான காலத்துல வாரவளாவது ஏதாவது சமைச்சு தருவான்னு நினைச்சா வந்தவ அதுக்கு மேலதான் இருக்கியா? நெட்டவள்ளி இங்கம்மா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆஃபீஸ்ல இருந்து இப்பவே வந்தாச்சா? டெய்லி நைட்டு தானே வருவீங்க. என்ன பண்ணிட்டு இருந்த நெட்டவள்ளி? வீட்டில் ஒரு வேலையை நீ பண்ணியது இல்லையா? டெய்லி நான் தான் அங்கே எல்லா வேலையும் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலையா, அதனால அத்தை தான் படுக்க சொன்னாங்க. பாவம், எனக்கு அம்மா தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணி கீழே விழுந்து கிடந்தாங்க. உனக்கு அம்மா விழுந்ததாவது தெரியுமா? ஒன்று நெட்டவெளின்னு கூப்பிட்டுருக்காங்க. நீ காதே கேட்காதது போல இருந்திருக்க. கிச்சன்ல இருந்து கூப்பிட்டா கேட்காது, அதனால தான் எனக்கு கேட்டுட்டே இல்லை. உனக்கு ஒன்றும் கேட்காது. இனிமேல் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீ தான் பண்ணணும். அம்மாக்கு ஒரு வாரம் ரெஸ்ட், ஒரு வேலையுமே பண்ண மாட்டாங்க. டெய்லி நான் தானே வேலை பண்ணி, அவங்க எப்போ மாதிரி தான் கிச்சனுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் லேட்டாக எழும்பினேன். சரி அம்மா, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நெட்டவள்ளி, நீ கிச்சனுக்கு போ. நாங்கள் வரும்போது எல்லாம் சமைச்சு வச்சிருக்கணும் பார்த்துக்க. சரிங்க. பிள்ளைகளா, நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒட்டுமையே இருக்கணும். என்ன, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் போங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன? சரி அம்மா, நாங்கள் காரில் இருக்கியோம், நீங்கள் சீக்கிரமாக வாங்க. இந்த பேக்குக்குள்ளாடி 25,000 ரூபாய் இருக்கு. இந்த ரூபாயை நம்ம எடுத்து ஒளிச்சு வச்சு மருமகளுக்கு மேல பழி போடலாம். உடம்பெல்லாம் நல்லா வலியா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். இன்னும் அத்தையை காணல. நேரமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது எடுக்கியாங்களா இருக்கும். அத்தைக்கு காலமே வாயை வச்சுட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாம். நானே பேசாம எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு தூங்கி இருப்பேன். காலமே என்னட்டு சண்டைக்கு வாருது. என்னங்க ஹாஸ்பிட்டல்ல அத்தைக்கு என்ன சொன்னாங்க? 1 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நெட்டவள்ளி, இனி அம்மா எந்த ஒரு வேலையுமே பண்ண விடக்கூடாது. நீ தான் எல்லா வேலையுமே பண்ணணும். அல்லது அப்படிதாங்க, நான் தான் எல்லா வேலையும் பண்றது. அத்தை சும்மா தான் இருப்பாங்க. உனக்கு பேக்ல அந்த காசு இருக்கான்னு பாரு. உனக்கு அந்நியர்காரி எடுத்திருந்தாலே எடுத்திருப்பா. போங்க அம்மா, ஃபுல்லாக அண்ணியை பற்றி தப்பு தப்பாக குறை சொல்லியதான் உங்கள் வேலை. நான் குறை சொல்லல மக்களே, சும்மா ஒருக்கா பார்த்து வைன்னு சொன்னேன். எம்மா, பேக்குக்குள்ளாடி இருந்த 25,000 ரூபாயை காணலாமா? அண்ணி, நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருந்தீங்க. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அண்ணி? என்னது 25,000 ரூபாய் காணலையா? இப்போ தான் எனக்கு அந்த பேக்குள்ளாடி 25,000 ரூபாய் இருந்துனே தெரியும். நான் அந்த பேக்கை தொடவே இல்லை. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.